ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேந்திரங்காய் பவுட்ரு குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறோம்ல, அது எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாளாக தேடி அலைஞ்சேன், எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு கிடைச்சது. வாங்கிட்டு வந்து சரி இதை நம்ம கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் 4 மணிக்கு எழுந்துச்சி சீக்கிரமாகவே முடிச்சுட்டு இதை நான் 6 மணிக்கெலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனால் என்ன ஃபஸ்ட்டு இதை உரிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. உங்களுக்கு வீடியோ பார்த்தாலே தெரியும் நான் எப்படி உரிச்சிருப்பேன் அப்படின்னு. நெயில் கூட இல்லாமல் கொஞ்சம் உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு கத்தி எடுத்து வாழைக்காய் எடுத்து ஒரு பக்கத்தில் கோடு போட்டிருக்கிறேன்னு நான் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக கோடு போட்டதுனால எனக்கு கொஞ்சம் உரிக்க கஷ்டமாயிடுச்சு. உரிச்சிட்டு அந்த காயை நல்லா உரிக்கணும். உரிச்சிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேசினில் அகலமான பாத்திரத்தில் எதனால் அகலமான பாத்திரம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வாழைக்காய் நமக்கு நேந்திரங்காய் கொஞ்சம் நீளமாக இருக்கும். வாழைக்காய்னா சின்னதாக இருக்கும், நேந்திரங்காய் கொஞ்சம் நீளமாக இருக்கும்ல. ஃபுல் காயும் தண்ணியில் போட்டிருக்கிற மாதிரி இருக்கணும். நான் ஏற்கனவே ஒன்று உரித்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன் அப்படின்னா, அது கருத்து போயிடும் நம்ம உரித்தோன்னே தண்ணிக்குள்ளே போடாட்டா. இதே மாதிரி நல்லா உரிச்சுக்கணும். நான் வாழைக்காய் மாதிரி லைட்டாக உரித்து ட்ரை பண்ணேன், அதனால தான் இந்த இடத்துல அப்படி இருக்குது. ஃபுல்லாக நல்லா உரிச்சிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுக்கணும். நேந்திரங்காய் பவுட்ரு குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லது. எதுக்காக அப்படின்னா, நல்ல மூளை வளர்ச்சி இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம 8 மாதத்துலேருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஆனால் இது எனக்கு 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடச்சது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இது கொடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எனக்கு கொடுக்கணும்னு தோன்ற டைம் எனக்கு இது கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் எனக்கு இது கிடச்சது. கிடச்சோன்னே கண்டிப்பாக இது நம்ம பாப்பாவுக்கு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ட்ரை பண்ணேன். ஆனால் சூப்பருங்க, நல்ல ரிசல்ட் தருது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், நம்ம ஃபுல்லாக தோலை உரித்து முடிச்சாச்சு. லேசாக சின்ன சின்ன பிசிறு இருந்தாலுமே அதை நம்ம எடுத்துடணும். ஏன் அப்படின்னா, அதோடய துவர்ப்பு இருக்கும்ல, குழந்தைங்களுக்கு துவர்ப்பு கொடுத்தா வளர்த்த கெட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். பாருங்கள், நல்லா ரெண்டையும் தோலை சீவி முடிச்சாச்சு. நான் 1 கிலோ வாங்கிட்டு வந்திருந்தேன். எனக்கு 5 காய் வந்திருந்தது. இப்போ அது கொஞ்சம் 1 கிலோ கூடவே இதே மாதிரி நல்லா அலசிட்டு எடுத்து தாம்பாள தட்டில் நல்லா வெள்ளை துணியை விரித்து அது மேலே நான் சீவ ஆரம்பித்தேன். நல்லா சீவி முடிச்சுட்டு வெயிலில் போய் மாடியில் போய் 7 மணி இருக்கும், அந்த வெயிலுக்கே நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு எப்படி வைக்கணுன்னே தெரில. நான் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொன்றா எடுத்து கடன்னு அடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ என் வீட்டுக்காரர் இப்படிலாம் அடுக்கினேன்னா இன்றைக்கி அடுக்கி முடிக்க முடியாது, நீ சும்மா அப்படியே தூவி போட்டுட்டு அதுக்கப்புறம் கேப்பில் ஃபில் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறம் கடன்னு இங்கே பாருங்கள் அள்ளி போட்டு முடிச்சுட்டு, நான் வச்சதுனாலேயே என்னமோ அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் எனக்கு வெயில் போட்டுச்சு. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே ஃபஸ்ட்டு பக்கம் அந்த எல்லோ கலராக இருக்கிறது நல்லா ட்ரை ஆயிடுச்சு. பின்னாடி திருப்பி ஒரு 1 ஹவரில் திரும்ப நான் திருப்பி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் 1 ஹவரில் இது அந்த பக்கம் ட்ரை ஆயிடுச்சு. எனக்கு இது 2 நாளில் காஞ்சிடுச்சு. நான் உடச்சி பார்த்தேன், நல்லா நொடுக்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் நான் துணியிலேருந்து எடுத்துட்டு தாம்பாளத்தில் போட்டு கொண்டு மிக்சியில் நல்லா பவுட்ரு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மிக்சியில் எடுத்து பவுட்ரு பண்ணி அதை நல்லா சல்லடையில் வச்சு தாம்பாள தட்டில் வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கிட்டேன். சலித்து எடுத்துட்டு அதை நல்லா ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில்லையோ இல்லை பாக்ஸ்லேயோ இல்லை பாத்திரத்தில் தூக்குச்சட்டி அந்த மாதிரி டப்பா அந்த மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். அதை நல்லா கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். எனக்கு மிக்சியில் நல்லா ரொம்ப நைஸாக அரைக்கலை, அதனால தான் நான் சலித்து எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு நல்லா அரைச்சது அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட வச்சுக்கலாம். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், தாம்பாளத்தட்டுலேருந்து எடுக்கையில் அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. இந்த பவுடரை இப்படியே கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம மக்கானா பாதாம் முந்திரி சேர்த்து வறுத்து அதையும் சேர்த்து பவுட்ரு பண்ணி இந்த மாதிரி சலித்து எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஈவினிங் டயத்துலையோ மார்னிங் டயத்துலையோ நம்ம இதை கிண்டி கொடுத்து ஊட்டணும் அப்படின்னா, நெய் நாட்டு சக்கரெலாம் போட்டு ரொம்ப ஹெல்த்தியானது. அந்த வீடியோ இன்னொரு டைம் பார்க்கலாம். டாட்டா.